ஹாய்டா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களோட பப்ளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்துட்டு பர்சனல் ரேக்கிங்டா. இது வந்து ரொம்ப நாளாச்சு நான் எடுத்து வச்சு ஆனால் இன்னும் போடலை. ஓகே, இது எப்படி இருக்கும்லாம் தெரில, பட் நான் ஹெட்செட் போடுவோங்கடா. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் அண்ட் ஐஜி சேனல் வந்து யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து புதுசாக வந்து ஒரு ஃபாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து டெலகிராமில் போட போகிறேன்டா. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அது டெலகிராமில் மட்டும்தான் வரும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து அது எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறதுனா ஒரு 7-8 எபிசோடுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி தான் போடணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோடு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அதனால் யாரெல்லாம் டெலகிராமில் இல்லையோ, நான் இந்த ஸ்டோரி கீழேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து டெலகிராம் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் லிங்க்கு. யாரெல்லாம் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹெட்செட் போடுவாங்கடா. வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஒரு கட் பண்ணி ஓப்பன் ஒரு பெரிய காலேஜ் முன்னாடி தான் பார்க்குறோம். அந்த காலேஜ் வாசலில் 2 இன்னசென்ட்டான பாய்ஸு அப்படி க்யூட்டாக நின்றுட்டுருக்கானுங்க. இப்போது அதில் ஒரு பர்சன் தான், டேய் வாடா உள்ளே போகலாம், இரு பொறுமையாக போகலாம், இது என்ன இவ்வளோ பெரிய காலேஜாக இருக்குது. அப்போவே எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், நல்ல காலேஜ் தானா, ஒன்றும் பிரச்சனை இருக்காதா அப்படின்லாம் கேட்டேன். எங்கள் அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போனார். இங்கே பார்த்தா இந்த காலேஜை பார்த்தாலே பயமாக இருக்குது, ஸோ சந்திரமுகி கேட்டு முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்குடா அப்படின்ட்டு அங்கே ஒரு பர்சன் தான் பயந்துட்டுருக்கான். பக்கத்தில் இருக்க பர்சன் தான், டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடா, காலேஜ் வந்துட்டு அப்புறம் என்ன வெளியில் அப்படியே போயிடுவியா, வாடா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பர்சன் தான் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். அது வேறு நம்ம தயாங்கும் ஜிமின்னு தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போது ஜிமின் தான் தயாங்கோட கையை பிடிச்சி வாடா உள்ளன்னு பிடிச்சி இழுத்துட்ருக்கான். அங்கே ஜங்குக்கா தயாங்கா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கான். இப்போது ஜிமின் தான் தயாங்கோட கை மேலே ஒரு அடி வச்சு, டேய் வாடா உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம தயாங்க வந்து ரொம்பவே என்ன சொல்கிறான், ரொம்ப வந்து ஒரு மாதிரி குழந்த போல மாதிரி லைட்டாக மிரட்டினாலே பயந்துருவான். இப்போ ஜிமின் தான் அவன் கை மேலே ஒரு அடி வச்சோன்னு அப்படியே உதட்டெல்லாம் பிதிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே மூஞ்ச அப்படியே வந்து உதட்டெல்லாம் போட் பண்ணிட்டு க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கான். ஜிமின் தான், இப்போது எதுக்கு நான் மூஞ்ச அப்படி வச்சுருக்கேன், இப்போ என்ன சொல்கிறேன், நான் அப்படி மூஞ்சி வச்சுருக்கேன், நீ தான் என்னை அடிச்சுட்ட தெரியுமா, வலிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். ஜிமின் தான் தலையிலே அடிச்சுட்டு, ஐயோ இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணட்டோன்னே எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தான் அங்கே தயாங்க பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போது காலேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போவோம் இல்லையா, ஸோ அந்த லாங்கில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க 2 பேரும். இப்போ அங்கே ஒரு குரூப் ஆஃப் கேங் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அதை பார்த்த உடனே தயாங்க்கு அங்கே காலெலாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிமினோட கையை தான் தயாங்க ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போது தயாங்கோட கை வந்து அப்படியே நடுங்கிறது ஜிமினுக்கு தெரியுது. இப்போது அப்படியே அவன் தலை கீழே தொகப்பட்ட மாதிரி அப்படியே கையெல்லாம் அப்படியே ஜிமினோட கை தான் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு வரான். ஜிமின் இப்போது அப்படியே தயாங்கோட கையும் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தாங்க ஒரு 4-5 பசங்க உட்காந்து பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போது அங்கே இருக்க ஒரு கேங்கில் இருக்க ஒரு பையன்தான் அப்படியே ஜிமினையும் தயாங்கையும் பார்த்துட்டு 2 பேரையும் ஒய் இங்கே வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கூப்பிட்றான். அது ஜிமினுக்கு அப்படியே கோவம் வருது. ஆனால் இங்கே தயாங்க்கு பக்கத்தில் கையெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் அப்படியே ஜிமினோட கையை இருக்க இன்னும் இறுக்கமாக மூடிட்டே வரான். அப்படியே அழுத்தமாக பிடிக்கிறான் கையை. இப்போ ஜிமினுக்கு தான், டேய் ஏன்னா அப்படி பிடிக்கிற, அது ஜிமினா நம்ம போயிடலாம் ஜிமினா, அவனுங்க ஒரு மாதிரி பேசுகிறானுங்க, நம்ம போகலாம் ஜிமினா, டேய் இன்னும் அவனுங்க பேசவே இல்லைடா, நம்ம இப்போ தானே கிட்டே போகிறோம், இல்லை எனக்கு அவனுங்க அங்கேருந்து பேசும்போதே பயமாக இருக்குது, வா ஜிமினா போயிடலாம் ஜிமினா, ஆனால் ஜிமினா அப்படின்ட்டு தயாங்க செம்மையாக பயந்துட்டுருக்கான். ஆனால் ஜிமின் தான் அப்போ அப்படியே தயாங்கோட கையை பிடிச்சி என்ன தான் பண்ணிடானுங்க பார்ப்போம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் நிற்கிறானுங்க. அங்கே அதில் ஒருத்தன் வந்து அப்படியே ஜிமினியும் தயாங்கையும் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்த்துட்ருக்கான். அவன் மட்டும் இல்லாமல் கூட இருக்க 2-3 பேரும் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க ஜிமினி தயாங்கையும். இப்போ ஜிமின் தான், எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க, என்ன வேணுங்களோ உங்களுக்கு, என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் நெக்கலாக கேட்குறான். இது கேட்டோடனே தயாங்கிங்க திருப்பி கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஜிமின் தான் ஒருத்தன் அவனை நடுங்கிட்டு, இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ தான் காலேஜுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம், அதுக்குன்னு நீங்கள் வந்து இப்படி ரேங்கிங் பண்ணுறதுலாம் தப்புங்க, ரேங்கிங்லாம் இந்த காலேஜில் இல்லைன்னு தான் சொன்னாங்க, அதனால தான் இந்த காலேஜே நாங்கள் ஜாயின் பண்ணோம், நாங்கள் வெளியில் அப்படி தான் சொல்ல வச்சுருக்கோம், இந்த காலேஜில் ரேங்கிங்லாம் கிடையாது, அப்படி ஒரு வேலை ரேங்கிங்லாம் இருக்குது நேராக சொன்னீங்கன்னா அப்படியே டிசியை கிழிச்சு கையில் கொடுத்துருவோன்னு சொல்லி வச்சுருக்கோம், அதனால் நீ எங்கே போய் கேட்டாலும் இந்த காலேஜில் ரேங்கிங் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த காலேஜில் ரேங்கிங் இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும், ஸோ நீங்கள் ரொம்ப ஓவராலாம் பேசக்கூடாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரியா
அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒருத்தன் தான் ஒரு மாதிரி திமுறா உனக்குலாவும் அவனோட பார்வையே சரியில்லை. அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜிமினுக்கு என்ன பண்ணுறது தெரியல, தயாக்கும் என்ன பண்ணுறது சரியில்லை. நான் ரேகிங் இல்லைன்னு சொல்லிட்டு தான் காலேஜ் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் ரேகிங் இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவனுங்களுக்கு எதுவுமே பேச முடியல. அதுவும் இல்லாமல் அவனுங்க சீனியர்ஸ் வேறு. ஸோ ஏற்றும் பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு இப்படி போக போக ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருப்பாங்கன்றதுனால இந்த ஒரு வாட்டி செஞ்சுட்டு விட்டால் அவனுக்கு சைலண்ட் ஆயிடுவானுங்கன்னு முடிவு பண்ணிட்டு ஜிமின் தான் இப்போ அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். தயங்கும் ஜிமின் சைலண்ட்டாக நிற்கிறானோடனே அவனும் சைலண்ட்டாக நிற்கிறான். இப்போது அதில் இந்த கேங்கில் இருக்க ஒரு பையன்தான், உங்கள் 2 பேருக்கும் என்ன கொடுக்கலாம்? 2 பேரும் நல்லா பார்க்க வந்து அல்வா கேக்கு மாதிரி இருக்கீங்க. உங்களை வெளியில் விட்டு எதுனா ஒன்று பண்ணுறதுக்கெலாம் எனக்கு பிடிக்கல. என்ன மச்சா அப்படி தானே? நம்மளுக்குள்ளே ஏதாவது பண்ண சொல்லுவோமா அப்படின்னு ஒன்று கீழே உட்காந்துருக்க ஒருத்தன் தான் அப்படியே மேலே இருக்கவனை பார்த்துட்டு ஸோ அவனுங்க ஒரு அந்த அதாவது இந்த உட்காரத்துக்குன்னு இந்த பெஞ்ச்லாம் போட்டுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த கல்லில் இருக்கும்ல அந்த மாதிரி பெஞ்சில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அதுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான்ற மாதிரி அப்படி தான் உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தன் பைக் மேலே சாஞ்சிட்டு உட்காந்துருக்கான். இப்படி தான் உட்காந்துருக்கானுங்க. இப்போ கீழே உட்காந்துருக்க ஒருத்தன் தான் மேலே இருக்கவனை பார்த்து ஒரு மாதிரி ஐயா பிளிங்க் பண்ணி ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ இப்போ அவனும் சிரிச்சுக்கிட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இங்கே பாரு அவங்க 2 பேர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே என் பேர் ஜிமின், அவன் பேர் தயாங் அப்படின்னு சொன்னோடனே ஏன் எல்லாத்துக்கும் நீ தான் பதில் சொல்வியா, அந்த சார் பேச மாட்டாரோ அப்படின்னோடனே இப்போது தயாங் தான் அது அப்படிலாம் இல்லை சரிங்க, நான் நான் பேசுவேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ப்ளீஸ் எங்களை விட்டுறீங்களா, எனக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளாஸ்க்கு போகணும், ப்ளீஸ் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், எங்களுக்கு கிளாஸ் வர தெரியாது, நாங்கள் போய் கண்டுபிடிக்கணும், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே அந்த பர்சன் தான் நான் வாய்ஸ்டா செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி குரு குரு குருன்னு தாயாங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ அதில் தான் 2 பேரும் என்ன பண்ணிக்கிறானுங்கன்னா மாற்றி மாற்றி கண்ணடிச்சிக்கிறானுங்க, இந்த பீஸ் எனக்கு அந்த பீஸ் உனக்குங்கிற மாதிரி. இப்போது அதில் 2 பேர் வந்து தனியாக உட்காந்துக்கிறானுங்க, 2 பேர் தனியாக உட்காந்துருக்கானுங்க. இப்போது அதில் ஒருத்தன் வந்து ஏய் ஜிமின் நீ என்ன பண்ணு, எனக்கு லெஃப்டில் ஒரு 10 கிஸ்ஸும் அவனுக்கு ரைட்டில் ஒரு 10 கிஸ்ஸும் 2 பேரோட கன்னத்தில் கொடுத்துரு, ஓகேவா? ஏய் தயா நீ என்ன பண்ணுறனா அவனுக்கு ஹக் பண்ணி ஒரு 3 கிஸ்ஸு, ஒரு வாட்டி ஹக் பண்ணி ஒரு 3 கிஸ்ஸு, ஓகேவா? அதே மாதிரி அவனுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இது கேட்ட உடனே 2 பேருக்குமே செம்ம கோவமும் ப்ளஸ் தயாங்க்கு பயமும் சேர்ந்து வருது. ஆனால் ஜிமினுக்கு கோவம் மட்டும்தான் வருது, ரொம்ப கோவம் வருது. இப்போது திடீர்னு ஒரு பர்சன் தான் அங்கேருந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. இப்போது எல்லோரும் ஒரே டைரெக்ஷனில் திரும்பி பார்த்தா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஒரு 4-5 அடி தள்ளி ஒரு பர்சன் தான் பைக்கில் அப்படியே கையை கட்டிட்டு ஸ்டைலாக நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த பர்சனை பார்த்தோன்னே அங்கே இருக்க 4 பசங்களும் அப்படியே கப்பிச்சு பண்ணி எழுந்து நின்றுட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேச்சே வரல. அங்கே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான் அவனோட கையை நீட்டி ஒரே ஒரு விரலை மட்டும் இப்படி போன்னு சிக்னல் காட்டினவுடனே அங்கே இருக்க மொத்த பேரும் அப்படியே கிளம்பி போயிடுறானுங்க. இப்போது அந்த காலேஜே வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இந்த பர்சன்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவனோட ரேகிங் நாளுக்கு நாள் எல்லைக்கு மேலே போயிட்டே இருக்கும். இப்போது அதை பார்த்தோன்னே கிஸ் அடிக்கணுன்ற அளவுக்கு இவனுங்க ரேகிங் பண்ணோடனே அங்கே இருக்க எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்கும். பட் யாராலையுமே கேட்டிருக்க முடியாது. இப்போது இந்த பர்சன் வந்துட்டு அப்படி கையை காட்டினோடனே அங்கே இருக்க 4 பேரும் தெரிச்சிட்டு ஓடிடுறானுங்க எதுவும் பேசாமல். இப்போது அந்த 2 பர்சன்ஸும் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அதில் ஜிம்மின் தான் அப்படியே திரும்பி பார்த்தோன்னே அது தேங்க்ஸ் சீனியர் எங்களை சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே நின்றுட்டு திரும்பி நின்று தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறான். தயாங்க்கு அதை கூட சொல்ல முடியல, அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவனுக்கு கேட்ட கேள்வி இப்போ இருக்கலாம் அவன் காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போது ஜிமின் தான் தயாங்கோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போது ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். இப்படியே தான்டா டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது கிளாஸில் ஒரு 4th பீரியடு போல் இருக்கும். இப்போது அந்த லாஸ்ட் பீரியடில் தான் எல்லோரும் உட்காந்துட்டு அப்படியே அட்டடிச்சிட்ருக்காங்க. இப்போது அந்த பீரியடு ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் போல் ஒரு பர்சன் தான் அப்படியே உள்ளே என்ட்ராகிறாங்க. இப்போது அங்கே இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் எழுந்து நின்று குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவரும் இப்போது அப்படியே எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவர் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இப்போ அங்கே அந்த சார் தான் எல்லாரையும் இன்ட்ரோ பண்ண சொல்கிறாரு. ஸோ காலேஜுக்கு எல்லோரும் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்றதுனால எல்லாரோட இன்ட்ரோ கேட்டுட்ருக்காரு. அவங்களும் அப்படியே எல்லோரும் எழுந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. அதில்
ஒரு 2 பெஞ்சுக்கு முன்னாடி தான் ஒரு பர்சன் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. வேறு யாரும் இல்ல, நம்ம தயாங் ஜிமின் தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜிமின் தான் எழுந்து அவனோட இன்ட்ரோ சொல்லிகிட்ருக்கான். இப்போ பக்கத்தில் தயாங்கும் எழுந்து அவனோட இன்ட்ரோ சொல்கிறான். இப்போ தான் அப்படியே நிமிர்ந்து அந்த பர்சனே பார்க்குறான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அந்த பர்சனும் அப்படியே தயாங்க பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு ஐ கான்டாக்ட் போகுது. இப்போது தயாங் தான் அந்த ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துடுறான். இப்போது அங்கே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான் அவனோட இன்ட்ரோ கொடுக்குறான். ஹாய் எவ்ரி ஒன், என்னோடய பேர் ஜான் ஜங்குக். நான் உங்களோட கிளாஸ் சார் அண்ட் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அப்புறம் வேறு எதுலையாவது உங்களுக்கு டவுட்னா வந்து கேட்கலாம், ஓகேவா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கிளாஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா எல்லாம் சில் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம ஈவினிங் ஒரு தேர்ட் பீரியட் ஒன்று இருக்கு இல்லையா, லஞ்சுக்கு மேலே, ஓகே, அந்த பீரியடில் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் எதனா ஒர்க் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா சைலண்ட்டாக எல்லோரும் அவங்கவுங்க இன்ட்ரோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்குங்க அப்படி சொல்லிடுறான். ஸோ அந்த ப்ரொஃபஸர் வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜங்குக் தான். இப்போ அப்படியே அங்கே கிளாஸ்லாம் வந்துட்டு சைலண்ட்டாக எல்லாம் அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் அங்கே தான் உட்காந்துருக்கான். ஜங்குக்கோட கண்ணு ஒரே ஒரு பர்சன் மேலே தான் அப்படி பார்த்துட்டே இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். நம்ம தயாங்கும் ஜிமினும் யாருக்கிட்டையும் பேசலை. அவங்க 2 பேருக்குள்ளே மட்டும்தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஷை டைப் நீ இன்னசென்ட்ன்றதுனால யாருக்கிட்டையுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. சைலண்ட்டாக அவங்க 2 பேருக்குள்ளே மட்டும்தான் அப்படி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அதுவும் வெட்டி கதைலாம் பேசலை. 2 பேரும் இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், அப்படி இப்படின்ற மாதிரி படிப்பை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போது அங்கே ஜங்குக் தான் எல்லாரையும் ஒரு நிமிஷம் எல்லோரும் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்க வச்சிட்ருக்கான். எல்லாருமே இப்போது அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அவன் இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஏதாவது ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஊன்ட்டு அப்படியே கத்திட்ருக்காங்க. ஓகே சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது ஜங்குக் தான் எழுந்து என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இப்போ அங்கே இருக்க பசங்க எல்லாமே ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்குமே டேபிளில் லைட்டாக தட்டிட்டு ஓகே ஓகே சைலண்ட் ட்ரூத் ஆர் டேர், ஓகே விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அசம்பிள் ஆகிறாங்க. எப்படின்னா ஒரு பெஞ்சில் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் எழுந்து பக்கத்தில் இருக்க பர்சன்ட்ட ட்ரூத் ஆர் டேரான்னு கேட்கணும். அந்த பர்சன் எழுந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பர்சனை ட்ரூத் ஆர் டேரான்னு கேட்கணும். இப்படியே அது வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த லைனாக வந்து கேட்டுக்கிட்டே போகணும்டா. அந்த லைனாக அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ பக்கத்தில் இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே இப்போ ஒரு செகண்ட் பெஞ்ச் தேர்ட் பெஞ்ச் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது. ட்ரூத் ஆர் டேர்ன்னு கேட்டுட்டு அதில் நிறைய ஃபன்னியான விஷயமும் நிறைய காமெடியான விஷயம், சில 2 ஒன்று தானா, நிறைய காமெடி அண்ட் ஃபன்னு அது மாதிரி இது மாதிரின்ட்டு ஒரு மாதிரி எமோஷ்னல் அந்த மாதிரிலாம் கலந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போது அது எங்கே வந்து நிற்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜிமினாட்ட தான் வந்து நிற்கிது. அது ஜிமினா கிட்ட வந்து நின்ன உடனே இப்போ பக்கத்தில் இருக்க பையன் தான் எழுந்து உனக்கு ட்ரூத்தா இல்லை டேரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்ம ஜிமின் தான் எனக்கு ட்ரூத் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் ட்ரூத்துன்னு சொன்னோன்னே சரி ஓகே, ட்ரூத்துனா உன்னோட மைண்டில் ஏதாவது இந்த ஆசை வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பல, அது என்ன, இது வரைக்கும் நீ யாருக்கு நீ சொல்லாதது, இதுக்கு மேலேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ நினச்சிட்ருக்கல, அது எதுனா ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் சொன்னோடனே இப்போ நம்ம ஜிமின் தான் எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, சரி ஓகே இது வந்து ட்ரூத்துன்றதுனால நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டான தயாங்கிட்ட கூட சொன்னதில்ல, நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொன்னோடனே அங்கே இருக்க பசங்கள்லாம் அப்படியே ஓன்னு கத்துறானுங்க. இப்போது அங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே பெஞ்சு லைட்டாக தட்டிட்டு ஓகே சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் தான் ஜிமினை பார்த்துட்டு எல்லா கிளாஸே சிரிச்சிட்ருக்கு. ஜிமினுக்கு ஒரே ஷையாக போகுது, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக உள்ள ஒரு பர்சன் தான் என்ட்ராகிறாங்க. அந்த பர்சனை பார்த்தோன்னே ஜிமின் வாயை பொழந்துட்டு நின்றுட்டுருக்கான். அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம யோங்கி தான்டா. நம்ம யோங்கியை பார்த்தோன்னே ஜிமின் தான் அப்படியே வாயை பொழந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜிமினுமே நின்றுட்டு தானே இருக்கான். ஸோ கிளாஸில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஜிமின் மட்டும் தனியாக நிற்கிறான். இப்போது யோங்கி தான் உள்ளே என்ட்ரானோன்னே நிற்கிற பர்சனை தான் அப்படியே பார்க்குறான். 2 பேர்த்துக்குள்ளேயும் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. யோங்கிக்குமே பார்த்தோன்னே ஃபயர்டான்ற மாதிரி பற்றிக்கிச்சு 2 பேர்த்துக்குமே. அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக் தாங்க யூயோட ஷோல்டரில் டேய் என்னடா என்னாச்சு
அது ஒன்றும் இல்லை மச்சான், உன்கிட்ட காலைல நோட்டு 2 குடுத்துருந்தேன்ல, ஸோ அது மறந்து உன்னோட டேபிள்ல வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அந்த நோட்டா? ஆமாம், அது அங்கே வச்சா மிஸ் ஆகிட போகுதுன்னு நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். அந்த நோட்டையும் அப்படியே வாங்கிட்டு யுங்கி தான் மறுபடியும் ஜிமினையும் பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜிமினுமே அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் யுங்கியவே பார்த்துட்ருக்கான். இதில் கிளாஸில் இருக்க 1, 2 பேர் அதை அப்படியே நோட் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக சிரிக்கிறானுங்க அவனுங்களுக்குள்ளேயே. இப்போது ஜிமினை தான் அப்படியே சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜிமின் அப்படியே உட்காந்துக்கிறான். இப்போது ஜங்குக் தான் அடுத்த பர்சன் யாருன்னு பார்த்தா நம்ம தயாங் தான். சொல்லவே தேவையில்ல, அது ஒரு வாயிலா பூச்சி. இப்போ ஜிமின் தான் தயாங்கை பார்த்துட்டு, டேய் நான் தாண்டா கேட்கணும் உடனே, டேய் பார்த்து கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறானுங்க. இப்போது நம்ம தயாங்க்கு ட்ரூத் ஆர் டேர்னா என்னன்னே தெரியாது. அது வேற ஒரு பெரிய விஷயம் வேறு. இவ்வளோ தூரம் விளையாண்டதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு ஏதோ லைட்டாக புரிஞ்சிருக்கும் என்ன. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எது ட்ரூத் எது டேர் அப்படின்றதே அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருந்திருக்கும். இப்போது நம்ம ஜிமின் தான் அவன்கிட்ட அப்படியே கேட்கலான்னு போகிறான். ஆனால் இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ பக்கத்தில் இருக்க பர்சன் எழுந்து, சார் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார், ஆல்ரெடி பேசிட்டானுங்க அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் தான் எழுந்து, இல்லை சார் நாங்கள் எதுவும் பேசலை அப்படின்னோடனே, இப்போது கேமில் சீட்டிங்லாம் வேணாம், தயாங்க வேறு யாராவது கொஷின் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் இப்போ அப்படியே உட்காந்துக்கிறான். தயாங்க இப்போது அப்படியே ஒரு மாதிரி பயமாகுது, என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே, எவன் கேட்க போகிறான்னு தெரியலையேன்ற மாதிரி. இப்போது அதுக்கு ஜிமின் தயாங்க தாண்டி ஒரு பர்சன் உட்காந்துருப்பான். இப்போ அவன் எழுந்து தயாங்கிட்ட ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே தயாங் தான் இப்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. இப்போது ஜிமின் தான் அப்படியே கீழே நின்றுட்டு, ட்ரூத் சொல்லு, ட்ரூத்துன்னு சொல்லு, டேர் சொல்லிடாத மாட்டிப்போ எதனாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது தயாங்க்கு கேட்கவே இல்லை. அவன் என்னமோ முணுமுணுக்கிறான்னு மட்டும் தெரியுது. இப்போது அவன் டேர் அப்படின்னு சொன்னவொடனே அவ்வளோதான் ஜிமின் தலையிலே அடிச்சுக்கிறான். போச்சு நாசமாக போச்சுங்கிற மாதிரி. இப்போது அந்த பர்சன் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. டேரன்னோடனே அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, சார் நீங்கள் தானே காலையில் தயாங்க அந்த ரேகிங்லேருந்து காப்பாற்றுனீங்க? ஆமாம் நான் தான் காப்பாற்றினேன். சார் இப்போது நீங்கள் வேணால் தயாங்க பர்சனலாக எதாவது ரேகிங் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இங்கே ஜங்குக்கே அப்படியே ஐஸெல்லாம் வீடாகுது. தயாங்க்கு அதை விட பயமாகுது. ஏன்னா காலையில் நடந்த ரேகிங் அந்த மாதிரி ரேகிங்கில் கொடுத்த டாஸ்க் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ தயாங்க்கு செம்ம பயமாகுது. இப்போது தயாங்க அப்படியே ஷிவராகதை பார்த்து தான் ஜங்குக் தான் இப்போது, தயாங் நான் ரேகிங்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஓகேவா. உங்ககிட்ட ரேகிங் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறானா, இப்போது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே அதாவது அந்த இது இருக்கும்லடா, அதாவது அந்த டீச்சர்ஸ் மட்டும் நிற்கிற மாதிரி இருக்கும்ல, ப்ரொஃபஸர் மட்டும், அந்த இடத்துல அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வாக் பண்ணுறான். வாக் பண்ணிவிட்டு, சரி ஓகே நான் இந்த அப்புறமா கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு, இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. அங்கே அந்த டைமும் முடியுது, அந்த பீரியடும் முடியுது. இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் போல் தான் ஆகுது. இப்போது அந்த ஈவினிங் டைம் ஒரு 4:30, 5 o'clock போல் இப்போது எல்லா கிளாஸ் பசங்களும் வெளியில் போயிடுறாங்க. இங்கே ஜிமினும் தயாங்க மட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது தயாங் தான், டே ஜிமினா நீ ஒரு நிமிஷம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டே இரு, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க தான் எழுந்து அப்படியே குடுன்னு ரெஸ்ட் ரூம் தான் போகிறான். இப்போ அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போதே போகிற வழியில் ஒரு பர்சன் தான் தயாங்கோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது யாருன்னா நம்ம ஜங்குக் தான். இப்போது அப்படியே தயாங்க ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான். ரொம்ப பயந்துடுறான். அப்படியே அந்த கையை பிடிச்சி இழுக்கவும் இப்போ உள்ளே இழுத்துட்டு அப்படியே அந்த டோர் தான் லாக் பண்ணிடுறான் நம்ம ஜங்குக் தான். இப்போ தயாங் தான், சார் என்ன சார் பண்ணுறீங்க, சார் கையை விடுங்க சார் என்ன பண்ணுறீங்க, டோரை ஏன் க்ளோஸ் பண்ணிடுங்க சார், விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயப்படுறான். இப்போ ஜங்குக் தாங்க, சத்தம் போடாது, நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சும்மா அதான் டாஸ்க் சொன்னாங்களே அதான் கொடுக்கலாமே, பயப்படாத, அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை, சும்மா லைட்டாக சின்னதாக தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்கா ரொம்ப பயந்துட்டே, அது என்ன சார் என்ன பண்ண போகிறீங்க சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், நான் வேறு ஏதாவது கூட பண்ணுறேனே, வேறு ஏதாவது டேர் கூட பண்ணுறேன், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக் தான் இப்போது, பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஓகேவா, ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனோட கழுத்துக்கிட்ட அப்படியே அந்த கையை கொஞ்சம் அப்படியே பிடிக்கிறான். அது அதோட
ஜங்குக்கோட கட்டை விரல் வந்து தயாங்கோட கன்னத்தில் இருக்குது. அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறான், லைட்டாக ரப் பண்ணி கொடுக்குறான். ஸோ நான் தமிழ்நிலையில் கொடுத்துருக்கேன் இல்லைடா, அந்த மாதிரி தான் ஜங்குக்கும் தயாங்கும் நின்றுட்டுருக்காங்க இப்போது. அந்த மிடில் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த பிக் மாதிரி தான் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அந்த மாதிரி அப்படியே தயாங்கோட கன்னத்தில் தான் ஜங்குக்கு அப்படியே கையை வச்சு அப்படியே லைட்டாக ரப் பண்ணுறான். அது தயாங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு இப்போது அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரப் பண்ண அது தயாங்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இப்போது ஜங்குக் தான் தயாங் அப்படியே லைட்டாக கண்ணை மூடிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு தயாங்கோட லிப்ஸில் போய் ரொம்ப சாஃப்டாக அப்படியே சப் பண்ணாமல் ஒரு பிக் மட்டும் அப்படியே வச்சுட்டே இருக்கான். அந்த பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்குறான். இப்போ அந்த லிப்ஸும் 2 பேரோட லிப்ஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்க தயாங் ஆட்டோமேட்டிக்காக அவனோட மவுத்தை ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் அவனோட மவுத்தை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அவங்க 2 பேருமே அவனோட லிப்ஸை அப்படியே சப் பண்ணுறாங்க. ஸோ தயாங்குமே பேக் கிஸ் பண்ணுறான், ஜங்குக்குமே பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிஸ்ஸு அப்படியே ரொம்ப டீப்பாக அப்படியே ஒரு மாதிரி டங்கில் இன்சர்ட் பண்ணி அவனோட இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறுது. ஸோ அவங்களோட லிப்ஸோட அந்த இதெல்லாமே அப்படியே அவ்வளோ சக்கச்சவல் இருக்குது. 2 பேரும் அந்த லிப்ஸை அவ்வளோ சப் பண்ணி இழுத்துட்ருக்காங்க. இந்த கிஸ்ஸு அப்படியே போக போக இன்னும் டீப்பாகுது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த கிஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது ஜங்குக்காலையும் தயங்காலையும் ப்ரீத் பண்ண முடியல. 2 பேரும் அட் அ டைமில் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாங்க. இப்போது இந்த இடத்த அப்படியே கட் பண்ணால் இப்போது கிளாஸ் ரூமில் தான் பார்க்குறோம். அங்கே ஜிமின் தான், சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், ப்ளீஸ் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் கிட்ட வரீங்க சார், தள்ளி போங்க சார், சார் தள்ளி போங்க சார், சார் ப்ளீஸ் சார் தள்ளி போங்க. நீ ஜிமின் தானே, அது என் பேர் உங்களுக்கு எப்படி? ட்ரூத் ஆர் டேரில் பார்த்தேன் உன் பேர் ஜிமின்னு சொல்லி கூப்பிடும்போது நீ எழுந்து நின்னால அப்போவே வந்துட்டேன், வெளில தான் நின்றுருந்தேன். நீ சொன்னதை கேட்டேன். உனக்கு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்கணுமாமே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி நம்ம யோங்கி தான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுறான். இப்போ நம்ம ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி அது வந்து என்ன சார் நான் உங்களை பார்த்தது கூட இல்லை, முன்ன நீங்கள் யார் என்ன நீங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது, நீங்கள் போன ப்ரொஃபஸர் கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்குறீங்க, இல்லை எனக்கு புரியல, இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஜிமின் தான் அப்படியே பயந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கான். யோங்கி தான் நீ என்ன சொன்ன, ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்கணுன்னே, நானும் ப்ரொஃபஸர் தான், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ ப்ரொஃபஸரை தானே எதிர்பார்த்த, கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்டுட்ருக்கான். இங்கே ஜிம்மினுக்கு தான் பேச்செல்லாம் தடுமாறுது. அவன் அப்படியே பேக்வர்டில் நடந்து போயிட்டே இருக்கான். தேங்க அப்படியே சாரிடா இவங்க அப்படியே முன்னாடியே நடந்து போயிட்டுருக்கான். இப்போது 2 பேரும் அப்படியே போயிட்டு பின்னாடி செவுத்துல தான் முட்டி நிற்கிறாங்க. இப்போது அந்த செவுத்துக்கிட்ட ஒரு சைடில் பெஞ்ச் இருக்குது. ஸோ அப்படியே ஜிமின் சைடாக திரும்பி அப்படியே அந்த பெஞ்சில் உட்காந்துடுறான். இப்போ இவங்கையும் அப்படியே ஜிமின் கிட்ட போயிட்டு அப்படியே நடந்துகிட்டே அப்படியே கிட்ட போய் அப்படியே சாயிறான். இப்போது ஜிமின் கீழே படுத்திருக்கான் அந்த பெஞ்சில், அதாவது அந்த லாஸ்ட் பெஞ்சில் வந்து அப்படியே படுத்திருக்கான். இவங்கியும் அப்படியே பின்னாடியே போயிட்டு அவன் மேலே படுக்கிறான். இப்போ அப்படியே ஓவராகி ஜிமினோட லிப்ஸில் தான் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான், ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அவனோட சீஸஸ் அப்படியே அந்த கன்னத்தில், நெக்கில், ப்ளஸ் வந்து அந்த நெத்தியில் அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லா இடத்துலையுமே அப்படியே அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட நெக்கில் அப்படியே லைட்டாக ஒரு பைட் பண்ணுறான். அது ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டியாக அழகாக ஒரு மார்க் தருது. 2 பேரும் இப்போ அப்படியே மாற்றி மாற்றி இப்போது கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இவங்கியும் ஜிமினும் தான். இப்போது இந்த சீனை இங்கே கட் பண்ணால் நம்ம அந்த தயாங்கோட ரூமில் தான் காட்டுறோம். ஸோ சாரிடா ஜங்குக்கோட ரூமில் தான் காட்டுறோம். அங்கே பார்த்தா இன்னமும் அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போய் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ தான் தயாங்க்கு ரியாலிட்டியும் வந்துட்டு ஜங்குக்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே அவனை வந்து நிற்கிறான். சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கான். இப்போது டக்குன்னு ஜங்குக் தான் தயாங்கை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அவனை அப்படியே அவனோட நெக்கில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ்ஸு என்னன்னு தெரில, தயாங்கால் ஸ்டாப் பண்ணவே முடியல. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிஸ்ஸு. ஸோ இப்படியே வந்துட்டு அங்கே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்படியே 2 பேரோட டைமுமே ஒரு 1 hour போல் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது தயாங்கும் சரி ஜிம்னும் சரி அவங்க 2 பேரோட ஃபேஸையுமே பார்த்துக்க முடியல. ஏன் அப்படின்னா 2 பேரும் இன்னும் இவனை யார் பார்த்தது அவனை யார் பார்த்ததுன்றது சொல்லவே இல்லை. ஏன் நம்ம தயாங் ரெஸ்ட் ரூம் போயிட்டு 1 hour கழிச்சு
வந்தான்றதையும் சொல்லலை. ஜிமின் ஏன் அவனை கூப்பிட வரலன்றதையும் அவன் கேட்கவும் இல்லை. 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஃபேஸ் கட்டை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்கிட்ட எப்படா சொல்கிறது இந்த விஷயத்த இப்போ உடனே, அதாவது காலேஜில் இந்த ஃபஸ்ட் டேவே அப்படின்ற மாதிரி 2 பேரும் திருத்துன்னு முழிச்சிட்டே இருக்கானுங்க. இப்படியே தான்டா டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் தான் ஆகுது. இப்போ நம்ம தயங்கதான் ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிச்சிருக்கு, ஒரு விஷயத்தில் பயமாகவும் இருக்குது. அவன் ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு தெரியாமல், பண்ணலைன்றதும் தெரியாமல், அவன் ஏன் நம்ம கேள்வி கேட்காம விட்டுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப முழிச்சிட்டே அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கான். இந்த சைடில் பார்த்தா நம்ம ஜிம்மினும் அப்படி தான், அவனும் அப்படியே யோசிச்சுட்டே தான் ரெடி ஆகிட்டுருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் காலேஜில் தான் பார்க்குறோம். இப்போ அப்படியே காலேஜ் வாசலில் தான் பார்க்குறோம். ஸோ 2 பேரும் உள்ளே அப்படியே நடந்து போயிட்டுருக்கானுங்க. இன்றைக்கும் அந்த கேங் அப்படியே உட்காந்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம தயாங்க ஜிமினியும் எந்த டீஸும் பண்ணல. 2 பேரும் சைலண்ட்டாக கிளாஸ் ரூம் போயிடறானுங்க. கிளாஸ் ரூம் போய் பார்த்தா அங்கே கிளாஸில் ஒரு பர்சன்ஸையும் காணோம். எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. கிளாஸே சைலண்ட்டாக இருக்குது, அங்கே ஒரு பர்சன்ஸையும் காணோம். இப்போ அப்படியே 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறானுங்க. சரி இனி யாரும் வரல போல் அப்படின்ட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிறானுங்க 2 பேரும். இப்போ அங்கே ஒரு பையன் தான் வேகமாக ஓடி வந்துட்டு, ஜிமின், தயாங் நீங்கள் 2 பேரும் தானே? ஆமாம் நாங்கள் 2 பேரும் தான். உங்கள் 2 பேரையும் ஸ்டாஃப் ரூமில் சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ 2 பேருமே எழுந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் போகிறானுங்க. இப்போது ஜிமினோட சாரிடா இவங்களோட கேபின் இந்த சைடுனா, அந்தாண்ட சைடில் தான் நம்ம ஜங்குக்கோட கேபின். ஸோ ஃபஸ்ட்டு ஜிமின் உள்ளே போயிடுறான். அடுத்தது நம்ம தயாங் உள்ளே போயிடறான். ஸோ 2 பேருமே அப்படியே மாற்றி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி 2 பேருமே டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மூஞ்ச பார்த்துட்டு தெரியல என்னன்ற மாதிரி 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி தலையை நாட் மட்டும் பண்ணிவிட்டு 2 பேரும் உள்ளே போயிடறானுங்க. இப்போ போனால் அடுத்த செகண்ட் நாங்கள் டோருக்கு பக்கத்துலேயே நின்று இருந்திருப்பானுங்க போல். 2 பேரும் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே அவனுங்களை பிளாக் பண்ணி அப்படியே 2 பேரும் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறானுங்க. இந்த சைடு இவங்க ஜிமினை போட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த சைடில் தயாங்க போட்டு ஜங்கு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். சரி என்னோடய சவுண்டை தாண்டி வேறு எதனா கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்கடா, ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்து ரேடியோ செட்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்கடா, கொஞ்சம் லாங் இருந்தாலும் கேட்குது, ஓகேவா, கண்டுக்காதீங்க. அப்படி இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போது 2 பேரும் மாற்றி பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. 2 பேருக்குமே செம்மையாக மூச்சு வாங்குதாங்க. 2 பேராலையும் ப்ரீத் பண்ணவே முடியல. இப்போ ஜங்குக் தான் தயாங்கோட கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு தயாங்க பார்த்து, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தயாங், நான் நிறைய சொல்லிட்டேன், ஆனால் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது தயாங்கமே வந்துட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே ஆட்டுறான். இந்த சைடில் பார்த்தா நம்ம யோங்கியும் ஜிம்மினை பிடிச்சி கேட்டிருப்பான். ஸோ அவனுமே வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி சொல்கிறான். ஏன் அப்படின்னா 2 பேருமே என்னடா இது பார்த்தவனும் பிடிச்சிருக்கேன்னு யோசிக்காதீங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு யோங்கியும் நம்ம ஜங்குக்கும் வந்துட்டு அண்ணன் தம்பிங்க 2 பேருமே, இவங்க 2 பேருமே வந்துட்டு ட்வின்ஸ் மாதிரி, ஓகேவா. ஸோ 2 பேரும் வந்து ஒரே டைமில் பிறந்திருப்பானுங்க. ட்வின்ஸ் மாதிரி 2 பேரும் பார்க்க தான் வேறு வேறமாக இருப்பாங்க, பட் ட்வின்ஸு. இவங்க 2 பேரோட வீடுமே ஆப்போசிட் வீடு தான். ஸோ இவங்க ரொம்ப நாளாகவே நம்ம ஜிமினியும் தயாங்கையும் ஃபாலோ பண்ணிருப்பானுங்க. அது இவனுங்களுக்கே தெரியாது. ஸோ பார்த்துருப்பானுங்க, ஒன்ஸ் ஒரு 2-3 வாட்டி பார்த்துருப்பானுங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டானுங்க. இப்போது இவனுக்கு தான் இவனுங்களோட ப்ரொப்போசல்னு தெரிஞ்ச உடனே இவனுங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். ஆனால் எதுவும் கண்டுக்க மாட்டானுங்க, விட்டுருப்பானுங்க. சரி எப்போயுமே பார்க்குறது தானே அப்படின்ற மாதிரி நார்மலாக ஒரு பர்சனை பார்த்தா எப்படி இருக்குமா அந்த மாதிரி விட்டுருப்பானுங்க. பட் இந்த அளவுக்கு போகும்போது இவங்களுக்குமே வந்துட்டு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு கட்டத்துக்கு மேலே. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க. இப்போது 2 பேருமே நம்ம ஜிமின் வந்து இவங்கையும் நம்ம தயாங் வந்து ஜங்குக்கையும் 2 பேரும் இப்போ இவனுங்க அப்படியே அவனுங்கள பிளாக் பண்ணி அவனுங்கள அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. தயாங் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லவா? சொல்லு ஜங்குக்கா, என்ன சொல்ல போகிற? எனக்கு உன்னை டெய்லி எனக்கு உன்னை டெய்லியும் பர்சனலாக ரேகிங் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது தயாங் தான், நீ கேட்குற டோனே சரியில்லையே அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, ரேகிங் மட்டும்தான், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ரேகிங் மட்டும் போதுமா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் இப்போது அப்படியே ஜங்கு கூட மேலே இருக்க 2 ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டுருப்பான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். தேங்கு இப்போது அந்த 2 ஷர்ட் பட்டனையும் கழட்டி விட்டுருப்பான் இல்லையா. ஸோ அவனோட அதாவது பாதி ஜஸ்ட் மட்டும் லைட்டாக தெரியுது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு அழகாக ஒரு பைட் பண்ணுறான். ஜங்குக்கு அந்த பைட் செம்மையாக பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம தயாங்கோட தலையை இன்னும் அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணுறான்.
தயங் தான் இன்னும் அதை அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்த ஒரு மாதிரி லைட்டாக சப் பண்ணி பைட் பண்ணுறான். அது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அப்படியே ரொட்டேட் பண்ணி ஜங்குக்கு இந்த பக்கமும் தயங் அந்த பக்கமுன்ற மாதிரி இப்போது தயங் வால் சைடாக பின்னாடி நிற்கிறான். ஜங்குக்கு தயங்கு ஆப்போசிட்டில் நிற்கிறான். இப்போது தயங்கோட ஷர்ட்டை தான் டக்கு டக்குன்னு கட்டிகிட்டு இருக்கான் ஜங்குக்கு. இப்போது தயங் தான் அவனை ஸ்டாப் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ இப்போது இருக்கிற டைமுக்கு அவனை ஸ்டாப் பண்ணால் அவன் எப்படி ஸ்டாப் ஆக மாட்டான். ஸோ மூடை அப்செட் பண்ணக்கூடாதுன்றதுனால அவனும் அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறான். 2 பேருமே இப்போது ஒரு மேக் அவுட்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மேக் அவுட் ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி லவ்லியாக போகுது. செம்மையாக மூன் பண்ணி அந்த இடத்துல லைட்டாக தான் மூனிங் சவுண்ட் கேட்குது. ஆனால் அவங்களோட ப்ரீத்தும் ப்ளஸ் அவங்களோட ஹாட்னஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த மூனிங் சவுண்ட் நம்ம ஜக்கு கூட காதுக்குள்ளே மட்டும்தான் கேட்குது. அது தயங்கோட வாய்ஸில் கேட்கும்போது நம்ம ஜங்குக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கா ஜங்கா நல்லா இருக்குது. ஜங்கா ஜங்கா பொறுமையா, ஜங்கா கொஞ்சம் பொறுமையா, ஜங்கா பொறுமையாக சப் பண்ணுறா. ஜங்கா ஆ ஆ ஆ தேவ் தேவ் நல்லா இருக்குதே. தேவ் தேவ் செம்மையாக இருக்குடா. தேவ் தேவ் எனக்கு அதை சாப்பிடணும் போல இருக்குடா. கம் பண்ணுறியா? கம் பண்ணுறா ப்ளீஸ், கம் பண்ணு. எனக்கு அதை சாப்பிடணும் போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வேகமாக டோஸ் பண்ணுறான். இப்போ தேங்க அப்படியே கம் பண்ணுறான். அதை அப்படியே சங்கு அவங்களோட மவுத்லேயே வாங்கிக்கிறான்.